ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியாஸ் மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பூண்டு மிளகு சாதம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா 20 பல், பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல் பூண்டு போதும். குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் மிக்சியில் பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நான் சேர்த்தலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. முதல்ல நம்ம பூண்டை தான் சேர்த்தணும். பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு பாதி வதங்கினதும் தான் நம்ம வெங்காயம் சேர்த்தணும். இல்லைன்னா பூண்டு சரியாக வணங்காமல் அதோட காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பாதி பூண்டு வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், 1 மிளகா, கருவேப்பிலை சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு 1/4 லெமன், ஹாஃப் லெமன் கூட எடுக்கல நான், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு அதில் இருக்கிற கொட்டையை நம்ம எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த பூண்டு கூட இந்த லெமன் சேர்ந்து வர வரைக்கும் இதை வதக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிளகு சீரகம் பொடியையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நான் சாப்பாடை 1 கப்பு ஆற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாப்பாடு கட்டி கட்டி இல்லாமல் எல்லாத்துலேயும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை எல்லாம் அது நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மிளகு சீரகம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லாவே டெவலப் ஆகும். அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு மிளகு சாதம் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.